மத்தியில் ஆளுகிற மதவாத பிஜேபி பாசிச பாஜகவை கண்டிக்க திராணியற்ற பிளாக் டிக்கெட் நாய விஜய உன்னை பார்த்து கேட்கிறோம்டா. உங்க அப்பனுக்கு வாழ்வு கொடுத்தது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். நீ இன்னைக்கு வந்து சின்ன பய உங்க அப்பனை வீதியில நடக்க விட்டதே திராவிட மாடல்டா. ஏடா தம்பி, நீ நண்பனும் இல்ல, நீ போக்கிரியும் இல்ல, நீ யாரு துப்பாக்கியும் இல்ல, கத்தியும் இல்ல, நீ 1 நம்பர் போக்கிரி தான்டா. எப்படிப்பட்ட போக்கிரி? பெண் புரோக்கி பொறுக்கி பயணி. தாவேக்கா காரனை பார்த்து கேட்க, எல்லாம் சின்ன பயல, எல்லாம் ஒரு மேடை கிடைச்சி மைக் கிடைச்சுன்னா எல்லாம் பேசலாமா? இது எச்சரிக்கை. நீ திராவிட மாடலையும் சரி, எங்கள் சின்னவரையும் சரி, எதையும் பேசுறேன்னு வை, உன்ன தமிழ்நாட்டில் நீ நடமாட முடியாது. மத்தியில் ஆளுகிற பாசிச பாஜக அரசு ஒத்தருவா தரலடா. தமிழ்நாட்டுக்கு புயல் பாதித்த போது அதெல்லாம் கண்டிக்க வக்கில்ல, துக்குல்ல, துப்பு கெட்ட பயல்களா. இன்னொரு பெயர் கத்தி பேசினவெல்லாம் பெரிய ஆளாடா. உனக்கு நாம் தமிழருக்கு என்னடா தகுதி இருக்கு? தேசிய தலைவன் பெயரை கொச்சப்படுத்துகிற நாய், வேசி மகன், சீமான் நாய தமிழ்நாட்டில் நீ நடக்க முடியாதுடா. நான் கேட்கிறேடா, மானங்கட்ட ஈனங்கட்ட சீமா பயல, என் நாய ஏன்டா ரஜினியை போய் பார்த்தேன்? பிக்காலி பயல 7 சைமன் செபஸ்தியான் பார்த்தா, ஏலே நீ இன்னொரு முறை என் தலைவனை பேசுறேன் வை, எங்கிருந்து வராடா? நீ கத்தி பேசலாம், நாங்க கத்தியோடு பேசுவோம். எச்சரிக்கையாரி. நாம் தமிழருக்கு கட்சிக்கார பயலுக்கு சொல்றோம்டா, எல்லாம் சீமா உனக்கே சொல்றோம்டா. இந்த ராவண நீ கத்தி பேசுறேன் வை, ஓத்தாடா உன்னை கத்தி கொண்டு பேசுவோம்டா. திருவதிக்கு வந்தா நீ திரும்ப முடியாது. எச்சரிக்கையாடா. ஒத்த தொண்டை நான் சொல்றேன்டா. ஓத்தா ஏல் உம்மால சூப்பு எப்போ பார்த்தாலும் எங்களையே உரண்டை இழுக்குது. திமுகவே உரண்டை இழுக்குது. திமுக காரனை பார்த்தா ஏளனமா பேசுறது, தலைவர் குடும்பத்தை விமர்சிக்கிறது. நான் கேட்கிறேன், நேற்று முளைச்ச பயிலுல உங்களுக்கு ஆன்மத்து இருந்தா, தன்மை இருந்தா, நாங்க காலமெல்லாம் காவி கொடிக்கு எதிராக போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். காவி கொடிக்கு எதிராக போர் புரியுறோம்னா கருப்பு சிவப்பு இருவண்ண கொடியை தோளில் போட்டு துண்டை போட்டு தெம்பால் நடந்து போர் புரியுதோம். அத்தா ஏலை நாம் தமிழரும் சரி, சின்ன விஜயும் சரி, நீங்க மத்திய அரசை ஏற்று பேசிட்டு பாருங்கடா. ஏற்று பேசுங்கடா பாப்பா. பிறந்த நாள் விழா. யாருக்கு பிறந்த நாள்? எங்கள் இளம் தலைவர் உதயநிதியாருக்கு பிறந்த நாள். என்ன நடக்கு தமிழ்நாட்டில்? நல்லாட்சி நடக்கு. கலைஞர் மாதிரி பதில் சொல்ல முடியுமா? அண்ணா 2 மணி நேரம் பேசுறார் சட்டமன்றத்தில். 1957 கலைஞர் அண்ணா 2 மணி நேரம் பேசுறார். தனிநாடு வேண்டும், தனி தமிழ்நாடு வேண்டும், இன்ப திராவிட வேண்டும். 2 மணி நேரம் பேசிட்டு அண்ணா உட்கார்றார். இந்த அம்மா எழுந்து கேட்டதா, மிஸ்டர் அண்ணாதுரை திராவிட நாடு எங்க இருக்கு அப்படின்ட்டு. உடனே அண்ணா 2 மணி நேரம் பேசியிருக்கிறோம், இந்த பொம்பளை எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னடா இப்ப போய் திராவிட நாடு எங்க இருக்குன்னு கேக்குதுன்னு அண்ணா உட்காந்துட்டாரா. கலைஞர் உடனே எழுந்து சொன்னாரா, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்கள் தலைவர் 2 மணி நேரம் பேசினார், திராவிட நாடு பத்தி பேசினார், வரலாறு சொன்னார், இவை அனைத்தும் கேட்டுவிட்டு உறுப்பினர் கேட்கிறார் திராவிட நாடு எங்க இருக்குது என்று. நாடாவை அவிர்த்து பாவாடை தூக்கி பார்த்தால் திராவிட நாடு தெரியும். நல்ல உறவில் ஆரோக்கியமாக பிறந்த சுகப்பிரசவத்தில் பிறந்த குழந்தை நம்முடைய தலைவர் ஸ்டாலின் என்றால், கள்ள உறவில் பிறந்த குறை பிரசவம் தான் எடப்பாடி பழனிசாமி. ஏண்டா மக்கால ஓடி தீவித்த பரதேசி ஊராம் பணத்துல ஊர சுத்துற ஒக்கால ஓடி நரேந்திர மோடி ஓடுமா? தான் சொந்த சொத்தை நாட்டுக்கு தந்த எங்கள் ராகுல் காந்தி வேண்டுமா? हमारा देश कुछ नहीं इतना है மக்கால ஓடி வாயில அட்டத்து வைக்க. ரசிகலாவோட கால் மட்டும்தான் விழுந்து கிடந்தாரு. டேபிள் சவர்க்கெல்லாம் உள்ள போட்டு விட்டுங்க, அந்த அம்மா கால் வழியும் போட்டுருப்பாரு. விட்டுங்க, அந்த அம்மா கால் வழியும் போட்டுருப்பாரு. இப்போ ஒரு கோடம்பாக்கம் ஐட்டம், ஒரு கோடம்பாக்கம் ஐட்டத்தை கூட்டின்னு வந்து, அவ பேர் நம்ம விந்தியாவான். இதை யாரோ கமெண்ட்ல சொல்றாங்க. அவ பேர் வந்து விந்தியாவான். அவ சங்கமம் படத்துல நடிச்சான். அது ஒரு நம்பர் 1 ஐட்டம். ஆந்திரா பீஸ். அது பெங்களூர்ல போய் அங்க ஐட்டமா இருந்து, இங்க ஹைதராபாத் ராஜமுந்திரி அங்கெல்லாம் லாட்ஜில் தொழில் பண்ணி ஒசூர்ல ஒரு ஷூட்டிங் போகும்போது அங்க ஒரு தயாரிப்பாளர் கொடுத்த கடனை கேட்க போகும்போது என்னை வந்து அவன் கற்பழிச்சிட்டான ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸ்ல கொடுத்து உடனே போலீஸ்
இந்த விந்தியாவை கொண்டு போய் ஓசூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கற்பழிச்சிட்டானான்றதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் பண்ண உடனே டெஸ்ட் பண்ண டாக்டர்லாம் அதிர்ச்சி ஆயிட்டான், அதிர்ந்து போயிட்டான். அந்த கற்பழிப்புன்றது இங்க பண்ணவே தேவையில்லை, இதுக்கு கற்பே கிடையாதுங்க, இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை, இது நம்பர் 1 பிளாட்ஃபார்ம் ஐட்டம், முதல்ல வெளியே கொண்டு போங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர் பட்டியல்ல பாதி பேர்கிட்ட போனவ நான் கருணாநிதியை கேட்கிறேன். கொஞ்சம் உனக்காக தாண்டி வந்திருக்கேன், கொஞ்சம் பொது இல்ல. அதுதான் நீ ஒரு கும்பலை கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு நான் கருணாநிதியை கேட்கிறேன், கருணாநிதியை மம்மால அடியே கொஞ்சம் நஞ்சு அரிப்பல் அடி கெட்டா கேடு. கருணாநிதியை கேட்கிறேன். அதோட உள்ள கோயம்புத்தூர்ல சொல்ற கருணாநிதியும் ஸ்டாலினும் ராஜினாமா செய்து விட்டு வர வேண்டும். எங்க வர வேண்டும்? கீழே இருந்தால அதிமுக தொண்டர்லாம் அவெல்லாம் என்ன சொன்னா, சின்னம்மாவை அம்மாவாக்குவோம், சின்னம்மாவை அம்மாவாக்குவோம். நான் என்னடா நினைச்சேன்னா, ஏண்டா 32 வருஷமா நடராஜன் முட்டி போட்டு மேய்ஞ்சி கூட அம்மாவாக்க முடியல, இவனுக்கு எப்படி ஆக்குவான்னு பார்த்தேன். எனக்கு என்ன பிள்ளையா குட்டியா, எனக்கு என்ன பிள்ளையா குட்டியா, அது யாருகிட்ட கேட்கிற? உனக்கு பிள்ளை இல்லைங்கிறது எங்க தப்பா? அதை கூட கேட்க வேண்டிய நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்துல கேட்டதா கூட முயற்சி பண்ணியிருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு இப்ப கேட்கறியே. இனிமே நீ முயற்சி பண்ணாலும் ஆக போறதில்ல, நான் பகிர்ந்த முயற்சி பண்ணாலும் நடக்க போறதில்லை. 2 ஐட்டம் இருந்தா பத்தியா அதிமுக அந்த சிஆர் சர்ச்சின்னு ஒருத்தருப்பா, பழைய அண்டா கலாய் பூச்சி வாடகை விட்டு கழுமிச்சே போச்சு அந்த அண்டா. அந்த அண்டா தான் காலையில் வந்து நிற்பா. எங்க அம்மாவுக்கு இப்பதான் நான் தலை வாரினேன், பின்னல் வேணா கொண்ட போடுன்னு சொன்னாங்க. இட்லி சாப்பிட்டாங்க, சாம்பார் ஊத்தினேன், ஏண்டி சரசு பருப்பு மசியலன்னு கேட்டாங்க. இது அம்மா பருப்பு மசியலம்மான்னு சொன்னேன். சசிகலான்னு சொல்லி பாரா. சசிகலா சொல்லாத, சின்னம்மா சொன்னாங்களா இல்லையா? இப்ப போய் சசிகலான வேலைக்காரி தானே பறந்து நக்குனீங்க பொட்டப்பா. உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஒருத்தன் வேலுமணி ஒருத்தன் இருக்கான். அவன் பார்க்க எப்படி தரமா இருப்பா? இன்னும் பாம்பேக்கு போய் ஆபரேஷன் மட்டும் தான் பண்ணல. ஆமா, அப்படியே தான் இருப்பான். உடனே நரேந்திர மோடி சொல்றான், ராகுல் காந்தி பப்பு அப்படின்னா என்னன்னு தெரியல ஹிந்தியில இன்னைக்கு. இப்ப இந்த 1 மாசமா அவரு ஊரெல்லாம் சுத்தனம் பண்ண இப்ப சப்புன்றாங்க. எப்படி வந்ததுன்னு கேட்டார். நான் மேடையில் இருந்தாவே கரண்ட் வைப்ரேஷன் ஆகும். மேட்ரு பண்ணாதான் புள்ள பிறக்க இல்லை, நான் பார்த்தாவே புள்ள பிறக்கும். அப்படி சிவாஜிக்கு சொல்லுது. ஏன்னா என்னையும் இந்த மண்ணையும் என் தாத்தா கலைஞர் வண்ணத்தமிழை படித்து இடக்கு செய்த கனகவிசயன் தலையில் கல்லை சுமந்து சேர நாட்டு கண்ணைக்கு கோட்டம் கட்டியவன் சேரன் சொங்குட்டுவன். அது சிலப்பதிகாரம். எங்கள் இணை தளபதியே, உதயநிதியே, நீ தூக்கி காட்டிய ஒரு செங்கலில் புனித ஜார்ஜ் கோட்டையே கனக கோட்டையானது. இது செங்கல் அதிகாரம், அது சிலப்பதிகாரம், இது செங்கல் அதிகாரம். கல்லுக்கு உனக்கு என்ன உறவோ தெரியல, கல்லுக்கு உனக்கு என்ன தெரியல. ஒரு கல் ஒரு கண்ணாடி புரட்டி போட்டு தமிழ் திரையுலகை ஒரே ஒரு செங்கல்ல புரட்டி போட்டது ஆட்சி அதிகாரத்தை. முந்தியெல்லாம் சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கு போனாக்கா தோனி வந்தாதான் கூட்டம் வரும். இப்போ நம்ம அருமை சகோதரர் உதயநிதி வந்தாலும் கூட்டம் வருது. அதையும் மாற்றி வச்ச வரலாறை மாத்திட்டார். அந்த அளவிற்கு